அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு மிக முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்பீராக. இந்தியா தில்லியை உலுக்கியது சிஜேபி பேரணி, கல்வீச்சு, காவல்துறை தடியடி. தினமணி செய்திச் சேவை. நமது சிறப்பு நிருபர் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி திங்கட்கிழமை நடத்திய நாடாளுமன்றம் நோக்கிச் செல்வோம் சன்சத் சலோ என்ற பேரணியால் மத்திய தில்லி முழுவதும் திங்கட்கிழமை பதற்றம் நிலவியது. ஒரு கட்டத்தில் போராட்டக்காரர்கள் அத்துமீறல் அதிகரித்தது. கல்வீச்சு, காவல்துறை தடியடி போன்ற சம்பவங்கள் அரங்கேறின. நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வு முறைகேடு குற்றச்சாட்டுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திரா பிரதான் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும், கல்வி சீர்திருத்தங்களை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பேரணி நடைபெற்றது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கிய நிலையில் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் சிஜேபி போராட்டத்தில் பங்கேற்க ஜந்தர் மந்தர் மற்றும் அதை இணைக்கும் சாலைகளில் பெருமளவில் காலையில் திரண்டனர். 144 தடை உத்தரவு. ஜந்தர் மந்தர் பகுதியில் இருந்து நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்ல சிஜேபி கட்சியினர் காலை 10:30 மணி அளவில் முயன்றனர். அப்பகுதியில் பல அடுக்கு தடுப்புகளை அமைத்து தில்லி காவல்துறையினரும் துணை இராணுவ படையினரும் போராட்டக்காரர்களை முன்னேற விடாமல் தடுத்தனர். மேலும் நாடாளுமன்றத்தை சுற்றிலும் உள்ள பகுதிகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதையும் மீறி போராட்டக்காரர்கள் தடுப்புகளை முட்டித்தள்ளி முன்னேற முயன்றதால் அவர்களுக்கு காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதமும் மோதலும் ஏற்பட்டது. அப்போது சிலர் காவல்துறையினரை நோக்கி கற்களை வீசினர். இதை அடுத்து கூட்டத்தினரை கலைக்க மத்திய துணை இராணுவ படையினர் லேசான தடியடி நடத்தியோடு கண்ணீர் புகை குண்டுகளையும் பயன்படுத்தினர். இதனால் ஜந்தர் மந்தர், சன்சத் மார்க், நாடாளுமன்ற வீதி, ரஃபி மார்க் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் பெரும் பரபரப்புக்கு உள்ளாயின. நாடாளுமன்றத்தின் மிக அருகில் உள்ள ரிசர்வ் வங்கி RBI வளாகத்துக்கு அருகே தடையை மீறி முன்னேற முயன்ற சிஜேபி நிறுவனத்தை தலைவர் அபிஜித் தீப்கே உள்ளிட்ட 7 பேர் சம்பவ பகுதியிலேயே கைது செய்யப்பட்டனர். பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ராஜீவ் சௌக், பட்டேல் சௌக் உள்ளிட்ட மத்திய தில்லியின் 5 முக்கிய மெட்ரோ ரயில் நிலையங்களின் நுழைவு வாயில்களை தில்லி மெட்ரோ நிர்வாகம் தற்காலிகமாக மூடியது. இதனால் அந்த நிலையங்களை பயன்படுத்தி கல்லூரிகளுக்கும் வேலைக்கும் செல்வோர் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். நாடாளுமன்ற நுழைவு வாயில்கள் மூடல். போராட்டத்தையொட்டி பாதுகாப்பு நடவடிக்கையாக நாடாளுமன்றத்தின் அனைத்து வாயில்களின் பெரிய இரும்பு கதவுகள் சில மணி நேரங்களுக்கு மூடப்பட்டன. அந்த நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியே வரவும் வெளியே இருப்பவர்கள் உள்ளே நுழையவும்
அனுமதிக்கப்படவில்லை. இணைய சேவைகள் மத்திய தில்லி பகுதி முழுவதும் காலை 11:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை துண்டிக்கப்பட்டது. போராட்டம் தீவிரமடைந்ததை தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்தின் பாதுகாப்பு வரலாறு காணாத வகையில் பலப்படுத்தப்பட்டுள்ளது. அமைச்சர் ஜே.பி. நட்டாவிடம் மனு அளித்த சிஜேபி. நமது நிருபர். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும். சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுவை விடுவிக்க வேண்டும். நீட் இளநிலை தேர்வு வினாத்தாள்கள் கசிவுக்கு மத்திய அரசு பொறுப்பேற்பதுடன் நீட் தேர்வு மன உளைச்சலால் உயிரிழந்தோரின் குடும்பத்துக்கு ₹1 கோடி இழப்பீடு வழங்க வேண்டும் ஆகிய 3 அம்ச கோரிக்கை மனுவுடன் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டாவை தில்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சிஜேபி கட்சி செய்தி தொடர்பாளர்கள் கௌரவ் தாஸ், ஆசுதோஷ் ரன்கா ஆகியோர் திங்கட்கிழமை சந்தித்தனர். தில்லி ஜந்தர் மந்தரில் இருந்து நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக சிஜேபி கட்சியினர் புறப்பட்ட வேளையில் மறுபுறம் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டாவை அவரது இல்லத்தில் சௌரவ் தாஸும் ஆசுதோஷ் ரன்காவும் பகல் 11:50 மணி அளவில் சந்தித்தனர். இந்த சந்திப்பு குறித்து மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா தனது எக்ஸ் பக்கத்தில் திங்கட்கிழமை வெளியிட்ட பதிவில் வரலாற்றிலேயே முதல் முறையாக அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முன்மொழிவு போராட்டக்காரர்கள் தரப்பிலிருந்து இன்று காலை வந்தது. அதைத் தொடர்ந்து இன்று காலை 11:50 மணி முதல் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சந்திப்பு மிகவும் சுமூகமான சூழலில் நடைபெற்றது. மாலை 5 மணி அளவில் கோரிக்கைகள் அடங்கிய எழுத்துப்பூர்வ மனுவை அவர்கள் சமர்ப்பித்தனர். போராட்டக்காரர்கள் அனைவரும் தங்களது தர்ணா போராட்டத்தை கைவிட்டு இயல்பு நிலையை திரும்ப நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளேன் என்று கூறியுள்ளார். இதே வேளையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவரது அலுவலகத்தில் சந்தித்து பேசினார். சுமார் 30 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நீடித்த நிலையில் இரு தரப்பிலும் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் என்ன என்பது வெளியிடப்படவில்லை. தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் இந்த செய்தியை நான் உங்களுக்கு படித்து சொல்லியிருக்கிறேன். நன்றி. Thank you for your listening.